ஸ்டார்டிங்லேருந்தே சரி, முடிக்கும்போது சரி, என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், "அபி திஸ் வில் பி அ பிளாக் பஸ்டர்" அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் நான் நரேஷன் கேட்டதுக்கப்புறம் சொன்னாங்க. ஷூட்டிங் நடுவுலையும் சொன்னாங்க. டீசர் வந்தப்போயும் சொன்னாங்க. அண்ட் படம் முடிகிற ஸ்டேஜ்லையுமே அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, சிம்ரன் மேம தவிர எனக்கு தெரியல இந்த கேரக்டர் யார் நல்லா இன்னும் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணியிருப்பாங்க. ஹியூமரா இருக்கட்டும், எமோஷனா இருக்கட்டும், அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரியான ஒரு மேட்டரும் இருக்கு. ஸோ இதில் எல்லாத்தையுமே பயங்கரமா ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். சிம்ரன் மேம் இந்த படத்துல இருக்கிறத நினைச்சு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ப்ரோ இப்போ நீங்க ரீசெண்டா சொன்னது ஒரு எஃப்எம்ல ஒரு விஷயம் கேட்டேன். நான் ரெகுலரா எனக்கு இந்த ஆர்ட் ஃபார்ம்க்கு நான் உண்மையா இருக்கேன். எனக்கு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் எனக்கு பிடிச்ச படங்கள் நான் பாட்டு பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போ எந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் நான் மூவ் ஆகுறேன்னா, இன்னும் படம் நான் பண்ற படம் வணிக ரீதியா இன்னும் கமர்ஷியலா பெருசாகணும், வெற்றி அடைகிற படங்கள்ல நம்மளுடைய பாடல்களும் இருக்கணுன்றதுக்கு கொஞ்சம் நகர்ந்து வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் எப்போ மேபி பிஃபோர் லப்பர் பந்து ஆர் ஆஃப்டர் லப்பர் பந்து? அது யாராவது வியாபாரம் வேணாம்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பட் என்னன்னா, இப்போ ஜோக்கர் மாதிரி ஒரு படம் பண்ணும்பொழுது இந்த படம் நான் கரியர்ல வளர்றதுக்காக பண்ணணும்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான். அது நம்மளோட கலை தேடல்ல நம்மளுக்கு இருக்கிற தாகத்துக்காக அந்த மாதிரி ஒரு படம் பண்றோம்.